வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல சாம்பார் வெங்காயத்தை நான் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். அது கூட 4 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸி ஜாடியில் நல்லா மையாக அரைச்சிட்டு வரேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அந்த வெந்தயத்தோட கசப்பு தன்மையை போக்குறதுக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா இப்போ பொரியட்டும். நல்லா இது ரெண்டும் நல்லா வெடித்து வரட்டும். அதுக்குள்ள ரொம்ப காய விட்டுறக்கூடாது. அந்த வெந்தயத்தோட இது வெடித்து வரட்டும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூடயே நம்ம மிக்ஸி ஜாடியில் போட்ட அந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி நசுக்கிக்கோங்க. அதையே இது கூட சேர்த்துக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா வதங்கின உடனே நல்லா தெரியும், நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஏன்னா பூண்டு போட்டு நம்ம வெங்காயத்தோடு அரைச்சிருக்கோம்ல, கொஞ்சமாக அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா அப்பப்போ கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இல்லைன்னா அந்த பூண்டு அரைச்ச பூண்டு எப்பயுமே ஒட்டும், பார்த்துருக்குங்க. இப்போ நல்லா இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய தக்காளி 2 எடுத்து கொஞ்சமாக மிக்சியில் 1 பாதிமாக அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஊற்று எப்படி தெரியல அவங்களுக்கு, இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கலக்கிங்க. நல்லா இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதாகட்டும், வதங்கட்டும். பச்சை ஸ்மெல் போனால் தான் இந்த குழம்போட டேஸ்ட்டு நல்லா வரும். இப்போ நல்லா வதங்கட்டும். இதை இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஓரத்தில். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும்போது தான் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்குன்னு நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது கூட மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூனு மிளகாய் பொடி, சில்லி மிளகாய் பொடி 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கிங்க. நல்லா இது வெந்து வரட்டும். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா இதாகட்டும். இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு. நான் லெமன் சைஸ், ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கிங்க. கெட்டியாக கரைச்சி வச்சா இந்த குழம்புக்கு மீன் குழம்பு எப்பயுமே சுண்ட சுண்ட கெட்டியாயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கிங்க.
இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நல்லா இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா குழம்பு கொதித்து வரட்டும். உப்பு போட்டாச்சு, நல்லா கிளறியாச்சு. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து காரம்லாம் எவ்வளோ இருக்குது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. எனக்கு வந்து போதுமான அளவு காரம் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோக்கு அளவு நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு எனக்கு காரம் போதும். இப்போ நல்லா இது கொதித்து வரட்டும். மேலே ஒரு மூட்டை போட்டு நல்லா கொதிக்கட்டும். மறந்துட்டேன், இது கூட 3 கப் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், வாசமாக இருக்கும். பாருங்கள், குழம்பு இந்த மாதிரி கொதித்து வந்துருச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வருது. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இந்த மீனை இது கூட போட்டுக்கலாமா? நான் வந்து 1 கிலோ கட்லா மீன் வாங்கி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு இது மேலே கிளறி விடக்கூடாது, ஏன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். இதை அப்படியே விட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள் மீன் குழம்பு எப்படி கொதிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள். மீன் எல்லாம் அப்படியே உடையாமல் எவ்வளோ இப்படி இருக்குது பாருங்கள். மீனெல்லாம் உடையாமல் அப்படியே இருக்கா? இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் வறுக்கிறதுக்கு தனியாத்தூள் 1 ஸ்பூனு, சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு அரை லெமன் புழிஞ்சு வச்சுக்கலாம். அரை பழம் இது கட் பண்ணிக்கிட்டேன். இதை இப்போ நல்லா இப்போ இதில் ஒரு பீஸாக மீன் எடுத்து வச்சு நல்லா மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்லா தடவிக்கலாமா? மசாலா அந்த மீன் ஓரத்தில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி. கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ தோசைக்கல்லில் மசாலாவில் பரட்டின மீனை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்கலாம். எப்பயுமே தெரிஞ்சுக்கிங்க, எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு சொல்கிறேன். தோசைக்கல்லில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடான உடனே எண்ணெயை ஊற்றி அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீனை போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மீனை எடுத்திங்கன்னா அது வந்து முறப்பாகாமல் மெதுன்னு இருக்கும். மீன் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் எப்பயுமே மீனை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. அதோட தன்மை மாறாமல் இருக்கும். அப்போ தான் மொறுன்னு இல்லாமல் அந்த மீன் அப்படி புடும்போது அந்த பதமாக இருக்கும். அதனால் அப்படி செஞ்சு பாருங்கள். ஓரளவுக்கு இப்போ மீன் வந்து 1 சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம் மீனை, ஒரு மீனாக. மீனை நல்லா 1 சைடாக திருப்பி போட்டுக்குங்க. நான் சொன்ன மாதிரியே வறுத்து பாருங்கள். ஒரு தடவை வறுத்து பார்த்துட்டு செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய்.